ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் ஒயரிங் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எலக்ட்ரிக்கல் ஸ்கிமாட்டிக்கில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஒயரிங்ஸ், அப்புறம் பவர் சர்க்யூட் ஒயரிங்லாம் எப்படி நம்ம ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு ஓவர்வியூவாக பார்க்க போகிறோம். நிறைய பேர் கமெண்ட்டில் தெரிவி வச்சிருந்தீங்க கண்ட்ரோல் சர்க்யூட் எப்படி ரீட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோவில் ஓரளவுக்கு ஓவர்வியூவாக நம்ம பார்க்கலாம். அது இல்லாமல் நீங்கள் ஒரு பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நீங்கள் கண்ட்ரோலரில் ரீட் பண்ணணும்னா கண்டிப்பாக நம்ம இண்டஸ்ட்ரியல் மேனுஃபேக்சரிங் மிஷினரிஸோடைய மேனுவல்ஸ்லாம் எடுத்து நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா கிளியராக புரியும். அது இல்லாமல் அதில் ட்ராயிங்ஸ் டிஃப்ரெண்ட் காம்பினேஷனில், டிஃப்ரெண்ட் மேனுஃபேக்சர், டிஃப்ரெண்ட் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய கண்ட்ரோல் ஒயரிங்லாம் காமிச்சிருப்பாங்க. அதை நீங்கள் ஒரு சில வாட்டி நம்ம ரீகால் பண்ணிகிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா நமக்கு சின்ன ஒரு ஐடியா நம்ம ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். கண்டிப்பாக ஓகேங்களா. இதில் நம்ம ஓவர்வியூவாக பார்க்கலாம். அதெல்லாம் ஃப்யூச்சரில் நம்ம பேசிக்கான ஒரு ஸ்டார் டெல்டா, அப்புறம் கண்ட்ரோல் ஒயரிங்ஸ்லாம் நம்மகிட்ட இருக்குது. அதை பற்றிலாம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ். ட்ராயிங் நிறைய டைப் ஆஃப் ட்ராயிங் இருக்குது. சிவில் ட்ராயிங்ஸ் இருக்குது, மெக்கானிக்கல் ட்ராயிங் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ட்ராயிங் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா சிங்கிள் லைன் டயக்ராம், ஒயரிங் டயக்ராம், ஸ்கிமேட்டிக் டயக்ராம், லேடர் லாஜிக் டயக்ராம், அப்புறம் ஃப்ளோரோட பிளான்ஸ், அப்புறம் சைட் பிளான் சொல்லிட்டு கேட்டகரி பிரிச்சிருக்காங்க. நம்மளுடைய எலக்ட்ரிக்கல் சிஸ்டத்தில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இந்த ஸ்கிமாட்டிக் டயக்ராம் ரீட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேவையான ஒரு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிள்ஸ். நம்மளுடைய சிம்பிள்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் எலக்ட்ரிக்கல் ஒயரிங்கை கரெக்டாக ரீட் பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஏதாச்சும் ஃபால்ட் ஏற்பட்டால் ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும். அதில் பார்த்தீங்கன்னா நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்குது. மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங், சிவில், ஸ்ட்ரக்சரல், லேண்ட்ஸ்கேப்பிங் சொல்லிட்டு அவங்கவுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் சிம்பிள்ஸ்லாம் இருக்குது. எலக்ட்ரிக்கலில் பார்த்தீங்கன்னா ரெண்டு கேட்டகரியாக ஒன்று பிரிச்சிருக்காங்க. ஒன்று பவர் அண்டு கண்ட்ரோல்னு சொல்லி பேசியிருக்காங்க. ஓகேங்களா. 2 டைப்ஸ் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிம்பிள்ஸ் இருக்குது. ஒன்று பவர், இன்னொன்று கண்ட்ரோல் சர்க்யூட்டுக்கான சிம்பிள். ஓகே, சம் பவர் சிம்பிள்ஸ் என்னென்னு காமிச்சிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஃபியூஸ் டிஸ்கனெக்டட் சுவிட்சு, அப்புறம் ஆக்சிலரின்னு போட்டிருக்காங்க. நான் ஃபியூஸ் டிஸ்கனெக்டட் சுவிட்சு, அப்புறம் காண்டாக்டர், அப்புறம் ஓஎல்ஆர், இதெல்லாம் பவர் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. 2 கேட்டகரியாக இருக்குது. ஒன்று பவர், அப்புறம் கண்ட்ரோல் சர்க்யூட். பவர் சர்க்யூட்னா என்ன, நம்மளுடைய மெயின் பவர் லைன்ஸ், கேபிள்ஸ்லாம் போது பார்த்தீங்களா, அதெல்லாம் பவர் சர்க்யூட் சொல்லுவாங்க. நம்ம காண்டாக்டருக்கு போகிறது எல்லாமே பவர் சர்க்யூட்டு. அதே போல் இந்த ஃபியூசஸ் எல்லாமே பவர் சர்க்யூட்டு. கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்னன்னு சொல்லிட்டு போய் பார்க்கலாம் வாங்க. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் சர்க்யூட். த சிம்பிள் அண்ட் அப்சர்வேஷன் போட்டிருக்காங்க. 2 டைப் ஆஃப் எலக்ட்ரிக்கல் சிம்பிள், பவர் அண்ட் கண்ட்ரோல். இப்போ நம்ம பார்க்க போது கண்ட்ரோல் சிம்பிள்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேங்களா. நம்ம இந்த சிம்பிள்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணால் மட்டும்தான் நம்ம என்ன ப்ராப்ளம் ஏற்பட்டிருக்கு, எங்கே ஏற்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கண்டிப்பாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். அதனால் இதில் காமிச்சிருக்க மாதிரி நார்மலி ஓப்பன் புஷ் பட்டன் மொமெண்டரி, நார்மலி க்ளோஸ்டு புஷ் பட்டன் மொமெண்டரி, அப்புறம் லிமிட் சுவிட்சு, அப்புறம் எல்லாத்துக்கும் சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த லிமிட் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா என்ஓ என்சின்னு சொல்லிட்டு 2 காம்பினேஷனாக பிரிச்சிருப்பாங்க. நார்மலி ஓப்பன், நார்மலி க்ளோஸ்டு. எப்போ ப்ரெஸ் பண்ணுறோமோ என்ஓவாக இருக்குது என்சி ஆகும், என்சியாக இருக்குது என்ஓ ஆகும் மாறும் லிமிட் சுவிட்சில். இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு யூஸ் ஆகும். அதை தான் இங்கே காமிச்சிருக்காங்க. 2 காம்பினேஷன் காமனாக கொடுத்து அவங்க அவுட்புட் எடுத்து வர மாதிரியும், எப்போல்லாம் லிமிட் டச் ஆகுதோ என்சி என்ஓ சேஞ்ச் ஓவர் ஆகும். இது பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சிம்பிள்ஸுக்கான நேம்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ஓ புஷ் பட்டன், இதுதான் என்ஓ புஷ் பட்டனுக்கான சிம்பிள். இது நார்மலி க்ளோஸ்டு புஷ் பட்டனுக்கான சிம்பிள். இது லிமிட் சுவிட்சுக்கான சிம்பிள். இதில் ஸ்டாண்டர்டு சிம்பிள்ஸு. அப்புறம் இது ஃப்ளோட் சுவிட்சு, நார்மலி க்ளோஸ்டு. இது பைலட் லைட். அப்புறம் நம்மளுடைய காயில் எனர்ஜிஸ் அதில் அது. அப்புறம் சுள்நாடு காயிலுக்கான சிம்பிள். அப்புறம் ரிலே காண்டாக்டு என்ஓ நார்மலி ஓப்பன், இப்படி போட்டு நார்மலி க்ளோஸ். இதெல்லாம் நீங்கள் கண்ட்ரோல் சர்க்யூட் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இன்டர்வியூவில் போனீங்கன்னா பவர் சர்க்யூட்னா என்ன, கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்னன்னு கேட்பாங்க. பவர் சர்க்யூட்னா என்ன பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் கரண்ட் கேரி பண்ணக்கூடிய காண்டாக்டர்ஸ், அப்புறம் ஃபியூசஸ், அப்புறம் கேபிள் எல்லாமே பவர் சர்க்யூட் சொல்லுவாங்க. இந்த கண்ட்ரோல் சர்க்யூட்னா என்ன பார்த்தீங்கன்னா இது போல் இருக்கக்கூடிய மொமெண்டரி புஷ் பட்டன்ஸ், எல்இடி லைட்ஸ், அப்புறம் லிமிட் சுவிச்சஸ் எல்லாமே கண்ட்ரோல் சர்க்யூட்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்ததான் நம்ம போய் பார்க்கலாம். இப்போ நம்ம பேசிக்காக ஒரு லேடர் லாஜிக்கில் இருக்கக்கூடிய ஒரு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். எப்படி கண்ட்ரோல் சர்க்யூட் ரீட் பண்ணணும் எப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், நெகட்டிவ் 2 சோர்ஸ் ஆஃப் சப்ளை கொடுத்துருக்காங்க. இது ஸ்டாப் புஷ் பட்டன், இது ஸ்டார்ட் புஷ் பட்டன். இது நம்மளுடைய காயில் அல்லது காண்டாக்டர்னு வச்சுங்களேன். இது ஓவர்லோட் ரிலே, நார்மலி க்ளோஸ்டு. இது இது போல் சிம்பிள் போட்டிங்கன்னா நார்மலி க்ளோஸ்டுன்னு அர்த்தம். எப்பயுமே அது க்ளோஸில் இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காண்டாக்டர் காயில் இருக்குது பார்த்தீங்களா, இதோடைய சீலிங் காண்டாக்ட் இல்லை ஆக்சிலரி காண்டாக்ட் பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா எம்எஸ்ன்னு போட்டிருக்காங்க பார்த்தீங்களா. இந்த காயிலுடைய உங்களுக்கு நான் அடுத்த ஆட் அண்ட் பிளாக்ல காட்டும்போது உங்களுக்கு புரியும். இந்த காயிலுடைய ஆட் அண்ட் பிளாக்லேருந்து என்ஓ எலமெண்ட் வழியாக இப்படி லூப் பண்ணியிருப்பாங்க நம்மளுக்கு. அது எப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் அடுத்த ஸ்லைடில் பார்த்தா கிளியராக புரியும். அதே போல் இந்த காயில் ஆனாச்சுன்னா இங்கே இருக்கக்கூடிய காயில் என்ஓ ஆகிடும், இது என்சி ஆகிடும். ஓகேங்களா. இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் நான் அது எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நார்மலாக நம்ம இந்த புஷ் பட்டன் அழுத்தும் போது என்ன ஆகுதுன்னா நமக்கு இந்த காயில் எனர்ஜைஸ் ஆகுது. இந்த காயில் மூலயமா சீலிங் காண்டாக்ட், இந்த காண்டாக்ட்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா
இந்த எம்எஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாலே வந்து இதிலேருந்து வரக்கூடிய ஒரு ஒரு ஃபீட்பேக் லைன். ஓகேங்களா? இந்த எம்எஸ் இது வந்து என்சி. அந்த பவர் லைன் வந்து இந்த பவர் லைன் வந்து இதோட என்சி வழியாக போயிட்டு நமக்கு வந்து இந்த இண்டிகேஷன் லேம்புக்கு வந்து போகும். அதே போல் இங்கேருந்து N1 போட்டிருக்காங்களா, இந்த N1 என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த எம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா அதுலேருந்து போகக்கூடிய ஒரு NO ஆக்சிலரி காண்டாக்ட் வழியாக வந்து நமக்கு வந்து இந்த சப்ளை வந்து லூப் பண்ணியிருப்பாங்க. இங்கேருந்து போகிற சப்ளை அங்கே போயிட்டு தான் வந்து NO எலமெண்ட் வழியாக அப்படி வந்து நமக்கு வந்து ஒரு இண்டிகேஷன் கொடுத்துருப்பாங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பார்த்தா கிளியராக புரியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஐஇசி பிரிண்ட்டு அதோடைய நம்பர்ஸ்லாம் என்ன எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ட்ராயிங்ஸில். இதெல்லாம் நீங்கள் ஓவராலாக படிச்சுங்க. பட் நான் இதில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் எப்படின்னு சொல்லிட்டு. இதில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே இருக்கிறது எல்லாமே வந்து ஆக்சிலரி காண்டாக்ட்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே இதில் பார்த்தீங்கன்னா கிளியராக நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். இந்த 13, 14ன்றது வந்து NO. இந்த A1, A2 உடைய ஆக்சிலரி காண்டாக்ட் 13, 14ன்றது வந்து NO. அதே போல் 21, 22ன்றது வந்து NC. இதோடைய இந்த காண்டாக்டோடைய சைடில் கொடுத்துருக்கக்கூடிய NC. அதே போல் 31, 32ன்றது வந்து NO, நார்மலி க்ளோஸ்டு. இது வந்து 43, 44 வந்து NO. ஓகேங்களா? இது எப்படின்னா இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இந்த காண்டாக்ட்லாம் வந்து க்ளோஸ் ஆகும். ஓகேங்களா? இது வந்து இந்த காண்டாக்டோடைய எலமெண்ட்டோட ஃபீட்பேக் அது எப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னும் கொஞ்சம் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது நீங்கள் பேசிக்காக பார்த்து வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய காண்டாக்டரில் பார்த்தீங்கன்னா வந்து மெயின் காண்டாக்ட் அப்புறம் இந்த ஆக்சிலரி காண்டாக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆக்சிலரி காண்டாக்ட்லாம் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஆக்சிலரி காண்டாக்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு காண்டாக்டர் வந்து ஆன் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்டஸ் கண்டுபிடித்துக்கு தேவையான ஃபீட்பேக் எல்லாமே வந்து இந்த ஆக்சிலரி காண்டாக்ட்லேருந்து தான் போகும். இப்போ சப்போஸ் நான் சொல்கிறேன் ஒரு மோட்டருக்கான பவர் சப்ளைன்னு வச்சுக்கோங்க. இந்த காண்டாக்டர் இந்த மோட்டர் ஆன் ஆச்சுன்னு நமக்கு எப்படி தெரியும்? இந்த ஆக்சிலரி காண்டாக்ட் மூலிமா சப்ளையை கொடுத்து எடுத்திருப்பாங்க அவுட்புட். அது எடுத்துகிட்டு போய் PLCக்கோ அல்லது வந்து ஒரு இண்டிகேஷன் லேம்புக்கோ வந்து கொடுத்துருப்பாங்க. அப்போ தான் வந்து நமக்கு வந்து அந்த மோட்டர் ஆன் இருக்கான்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபீட்பேக் வந்து போகும். இந்த ஸ்லைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். L1, L2, L3 இது வந்து T1, T2 இது வந்து மெயின் காண்டாக்ட். இது வந்து நீங்கள் RYB 3 ஃபேஸ் கொடுத்துருப்பீங்க. RYB 3 அவுட்புட் இது மோட்டருக்கு போகும். இது வந்து A1, A2 காயில் வந்து ஆன் பண்ணுறது தேவையான 230 வோல்ட் கண்ட்ரோல் சப்ளை. இது 83, 84, 71, 72, 61, 62லாம் வந்து ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க. இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சா இல்லையான்னு சொல்கிறதுக்கு தேவையான ஒரு ஃபீட்பேக் லைன். அதாவது அந்த டிராயிங்கை தான் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இங்கே ட்ரா பண்ணியிருக்காங்க. இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இங்கே இருக்கிற எலமெண்ட் எல்லாமே வந்து அதுக்கேற்ற மாதிரி இங்கே NO இருக்கிறது வந்து ஆன் ஆகும்போது வந்து NC ஆகிடும். இங்கே NC இருக்கிறது வந்து NO ஆகிடும். இந்த காண்டாக்டர் ஆன் ஆச்சுன்னா இதுக்கு அப்பாட்டாக வந்து இப்படி கொடுத்துருப்பாங்க. இப்படி தான் வந்து ட்ராயிங்கில் கொடுத்துருப்பாங்க. இது வந்து உங்களுக்கு பேசிக்காக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எப்படி ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லிட்டு IAC காண்டாக்டர் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். சப்போஸ் இதுதான் நம்மளுடைய யூஸ் பண்ணக்கூடிய காண்டாக்டர். A1, A2 வந்து நம்ம கண்ட்ரோல் சப்ளை கொடுத்துருவோம். RYB. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா RYB மோட்டருக்கு வந்து அவுட்புட் போயிடும் 3 ஃபேஸ். இதுதான் வந்து நம்மளுடைய ஆட் அண்ட் பிளாக். இந்த ஆட் அண்ட் பிளாக்ல பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இங்கே வந்து NOவாக இருக்கலாம் அல்லது வந்து கீழே வந்து NCயாக இருக்கலாம். அந்த NO NCக்கான ஆக்சிலரி காண்டாக்ட் தான் இது. ஓகேங்களா? நம்ம மோட்டர் வந்து ஆனாக இருக்கா இல்லையா ஃபீட்பேக்லாம் வந்து இந்த எலமெண்ட்லேருந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுக்கு தான் வந்து இந்த ஆக்சிலரி காண்டாக்ட் வந்து யூஸ் பண்ணுறாங்க. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக புரியும். நார்மலாக வந்து இங்கே காண்டாக்டர் அதோட ஆட் அண்ட் பிளாக் காமிச்சிருக்காங்க. நான் இதை ஜூம் பண்ணி காட்டுறேன். சாரி, இங்கே பார்த்தீங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 பவர் காண்டாக்ட். இது 1, 2, 3 1, 2, 3 இந்த 4 1, 3, 5 அதுக்கு ஆப்போசிட்டாக 2, 4, 6 இது வந்து பவர் காண்டாக்ட். அதை தான் வந்து இங்கே காமிச்சிருக்காங்க ட்ராயிங்கில். நார்மலி ஓப்பன். அதே போல் இதோட ஆக்சிலரி காண்டாக்ட் கீழே இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து ஆக்சிலரி காண்டாக்ட். ஆக்சிலரி காண்டாக்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய காண்டாக்ட் லைன்ஸ் தான் வந்து ஆக்சிலரி காண்டாக்ட் சொல்லுவாங்க. அப்போ என்னென்னா எப்போல்லாம் அந்த காண்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த RYB 3 ஃபேஸும் க்ளோஸ் ஆகும். அதெல்லாம் வந்து NOவாக இருக்கிறதுலாம் வந்து NC ஆகவும், NCயாக இருக்கிறது வந்து நார்மலி ஓப்பன் க்ளோஸ் ஆகவும் இருக்கும். ஓகேங்களா? அதுதான் வந்து இந்த ட்ராயிங்கில் கொடுத்துருக்காங்க. நம்ம இன்னும் கொஞ்சம் கிளியராக போய் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக IEC சிம்பிள்ஸ். இந்த சிம்பிள்ஸ்லாம் கரெக்டாக ஞாபகம் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிளியராக வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் ட்ராயிங். நிறைய பேர் வந்து ட்ராயிங் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாமல் ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகிறீங்க. அது இல்லாமல் வந்து பேசிக் ப்ராசஸ் ஆஃப் மிஷினரியோவை கம்ப்ளீட் ப்ராசஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். மிஷின் ப்ராசஸே தெரியாமல் போய் லாஜிக்கை செக் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாது. என்ன ப்ராசஸுக்கு என்ன காண்டாக்டர் ஆன் ஆகுது, என்னென்ன டைமில் ஆன் ஆகுது, என்ன சீக்வன்ஸில் ஆன் ஆகுது, அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் நீங்கள் வந்து ஈஸியாக ட்ரபிள் ஷூட் பண்ண முடியும்.
இந்த சிம்பிள்ஸ்லாம் நீங்கள் பார்த்து வச்சுக்கங்க, கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் ட்ராயிங் ரீட் பண்ணணும்னா கண்டிப்பாக வந்து பேசிக்காக சிம்பிள் பற்றி தெரிஞ்சுக்கணும். அதெல்லாம் வந்து நிறைய மேனுஃபேக்சரே வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மேனுவல் மேனுஃபேக்சரே வந்து சிம்பிள்ஸ்லாம் ஃபஸ்ட்டே கொடுத்துருப்பாங்க. அந்த சிம்பிள்ஸாக ரீட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் ட்ராயிங் ரீட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதே தான் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது வந்து நம்மளுடைய லாஸ்ட் ஃபைனல் ட்ராயிங்கு. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா வந்து அதே தான் சொன்ன மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா வந்து 1 2 3ன்றது வந்து 1 2 3 4 இருக்குது பார்த்தீங்கன்னா, இது ஃபுல்லாக வந்து மெயின் காண்டாக்ட். இது எப்போ நம்ம சப்ளை புஷ் பட்டன் வைக்கிறோமோ அப்போ வந்து ஆன் ஆகும். இந்த சீலிங் காண்டாக்ட்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 13 14 அதெல்லாம் வந்து எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஜூம் பண்ணி பாருங்கள். இங்கே பார்த்தீங்கன்னா 43 44 இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த 43 44ன்றது வந்து ரெட் லைட் இண்டிகேஷனுக்கு வந்து ஃபீட்பேக் எடுத்துருக்கு. இந்த காண்டாக்டர் எப்போ ஆன் ஆகுதோ அப்போ வந்து இந்த காண்டாக்டர் வழியாக வந்து ஆக்சிலரி காண்டாக்டர் வழியாக சப்ளை எடுத்துருப்பாங்க. அப்போ என்ன ஆகுனா, இந்த 43 44 க்ளோஸ் ஆகி ரெட்டின் லைட் வந்து எரியும் எப்போ வந்து காண்டாக்டர் ஆன் ஆகுது. அதே போல் இங்கே பார்த்தீங்கன்னா 21 22ன்றது வந்து க்ரீன் லைட், இது வந்து நார்மலி க்ளோஸ்டு எப்போ ஆஃப் கண்டிஷனில். அப்போ என்ன ஆகுனா, எப்போ காண்டாக்டர் ஆன் ஆகுதோ அப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா 21 22 கொடுத்துருப்பாங்க. இந்த ட்ராயிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். 21 22ன்றது வந்து நார்மலி க்ளோஸ்டு. எப்போ இந்த காண்டாக்டர் வந்து ஆன் ஆகுதோ அப்போ வந்து இது ஓப்பன் ஆகிடும். அந்த ஆன் ஆகாத டைமில் வரல இது வந்து க்ளோஸில் இருக்கும். இதோட இந்த ட்ராயிங் இப்படி போட்டிருந்தாங்கன்னா எந்த காண்டாக்டருக்கு கீழே போட்டிருக்காங்களோ அது வந்து நீங்கள் கரெக்டாக மென்ஷன் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இங்கேயும் வந்து ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து A1 இந்த A702 K1 ஆக்சிலரி லைன்ஸ் எல்லாமே இதெல்லாம். இந்த ட்ராயிங் நீங்கள் ஒரு வாட்டி ரீட் பண்ணிங்கன்னா வந்து எங்களுக்கு கிளியராக புரியும். நான் ஹோல்டு பண்ணி காட்டுறேன் எப்படி வந்து ஒர்க் ஆகுதுன்னு. இது வந்து ஸ்டாப் புஷ் பட்டன், இது வந்து ஓவர்லோட் ரிலே, இது வந்து ஸ்டார்ட் புஷ் பட்டனு, இது வந்து NO சீலிங் காண்டாக்ட் 13 14 போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. இந்த 13 14 எதுக்குன்னா, இன்கேஸ் நம்மளுடைய நம்ம ஆன் பண்ணோன்னு வச்சுங்களேன், என்ன ஆகுனா இது வழியாக வந்து மோட்டர் வந்து ஹோல்ட் ஆகணும். இந்த சீலிங் காண்டாக்ட் சொல்லுவாங்க. இதை ஆன் பண்ணி விட்டுட்டுனா நார்மலாக வந்து ஓப்பன் ஆகிடும். இது மூலியம் நம்ம சீலிங் காண்டாக்ட் மூலம் சப்ளை கொடுக்கும்போது என்ன ஆகுனா, நம்ம மோட்டருக்கான காயிலுக்கு சப்ளை போய்ட்டு கண்டினியூஸாக அந்த ஹோல்ட்லேயே இருக்கும், ரன்னிங்லேயே இருக்கும் மோட்டர். எப்போ ஸ்டாப் புஷ் பண்ண வைக்கிறோமோ அப்போ வந்து ரிலீஸ் ஆகிடும். இந்த 13 14ன்றது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. 13 14 நார்மலி ஓப்பன். எப்போ காயில் எனர்ஜைஸ் ஆகுது அப்போ வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த ட்ராயிங் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுபோல் நம்ம ஃபியூச்சரில் நிறைய டைப் ஆஃப் ட்ராயிங்ஸ்லாம் வந்து எப்படி ரீட் பண்ணுன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோ பார்த்து ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட். தேங்க்யூ.